ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பிறந்தது ஒரு இடமாக இருக்கலாம், வளர்ந்தது ஒரு இடமாக இருக்கலாம், வாழ்றது ஒரு இடமாக இருக்கலாம், வசிக்கிறது ஒரு இடமாக இருக்கலாம். எங்களோட வாழ்க்கையில் நிறைய இடங்களை நாங்கள் சந்தித்து கடந்து தான் வந்திருப்போம் இல்லையா? ஆனாலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா? எனக்கு அப்படி பிடிச்ச இடம் எது சொல்லுங்கள்? எங்களோட கொச்சிக்கடை தான். எங்களோட அந்தோனியரை பட காலடியிலேயே இருக்குது. யாருக்கு தான் கொச்சிக்கடையை பிடிக்காது சொல்லுங்க பாப்போம். எனக்கு நல்லாவே பிடிக்கும். எந்த நேரம் பயப்படாமல் நாங்கள் வந்து போகக்கூடிய இடம் என்றால் எங்களோட கொச்சிக்கடை தான். இரவு 12 மணிக்கும் பயப்படாமல் போயிட்டு வரலாம் என்ற எங்களோட அந்தோனியரப்பா இருக்கிறார். அப்படியே இங்கே வந்து நான் பூக்கடையெல்லாம் தாண்டி கீரை கிடக்கார அன்றைக்கி அவருக்கு ஹாய் சொல்லிட்டு எனக்கு ஒரு கீரை எடுத்து வைக்க நான் வேண்டி அங்கே மரக்கறியெல்லாம் வேண்டிட்டு வரேன். என்ன கை வலிக்கும் தூக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கு பெருநெல்லிக்காய் கரத்தை வந்துருந்துச்சு. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருநெல்லிக்காய், கச்சான், பெனங்காய் அப்படி விதமான ஏதாவது வரும்போது இதில் கரத்தையெல்லாம் கொண்டு வந்து விப்பினமேன்னு சொன்னால் கூடுதலாக இதில் தான் ஆக்கள் எல்லாம் வந்து மரக்கறிகள் வாங்கிட்டு போவினோம். அப்படியே அங்கே செல்ட்டு நான் நிற்கிறேன். அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜியான கடைக்கு வந்துட்டேன். இதுக்குள்ள கொச்சி கடைக்குள்ள கூடுதலாக மரக்கறி கடைன்றாலே ஜியான கடைன்னு தான் எனக்கு தெரியும். நான் கனகாலமாக பார்க்குறது இவேண்ட கடையை தான் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே வந்து அதில் கதைச்சி போட்டு கொஞ்சம் மரக்கறிகளையும் வாங்கிட்டு நித்திக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஜானைக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே நான் மரக்கறிகளையும் பண்ணிக்கொண்டு இங்கே வர போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ட்டு நாங்கள் ஒரு ஹாய் சொல்லிட்டு நான் பார்த்தீங்களா எப்படி போஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே நெப்போன்னைக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு நான் வந்தாச்சு. மறக்காமல் கொச்சிக்கடையை பிடிச்ச எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.